தமிழக வானிலை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் அடுத்த சில நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்க மனசுல இருக்கிற முதல் கேள்வி இதுதான். உங்க ஊர்ல மழை வருமா வராதா? வரப்போற நாட்கள்ல மழை மட்டும் இல்ல, கூடவே பனிமூட்டமும் வரப்போகுது. ரெண்டுக்கும் தயாராகணும். சரி, முதல்ல நாளைக்கு, அதாவது டிசம்பர் 21ஆம் தேதி வானிலை எப்படி இருக்குன்னு பாப்போம். குறிப்பா நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல்னு இந்த 8 மாவட்டங்கள்ல மிதமான மழை எதிர்பார்க்கலாம். மற்ற மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இருக்கும். அப்போ சென்னையில வானம் மேகமூட்டமா இருக்கும், சில இடங்கள்ல லேசா தூறல் போடலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான 2 தேதிகள் டிசம்பர் 25 மற்றும் 26. ஆமா, இந்த 2 நாட்கள்லயும் தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு. ஏன் இந்த கனமழை? காரணம் குமரிக்கடல் பகுதியில உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தான். ஆனா விஷயம் மழையோட முடியல. மழை நின்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? மழையோட தாக்கம் குறைய குறைய பனிமூட்டத்தோட தாக்கம் அதிகமாக போகுது. காலை மாலைன்னு இல்ல, எந்த நேரத்துல வேணும்னாலும் பனிமூட்டம் அதிகமாகலாம். சோ கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்த ஒரு மாசத்துக்கு மழையோட தாக்கம் குறைஞ்சாலும் அதிகாலை நேர பனிமூட்டம் தொடர்ந்து இருக்கும். மீனவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இப்போதைக்கு கடலுக்கு போறதுக்கு எந்த எச்சரிக்கையும் இல்ல. மழைக்கு பிறகு வரப்போற இந்த திடீர் பனிமூட்டத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா?